ஒரு ப்ரொஃபஷனல் செஃப் செய்யறதுக்கும், ஹவுஸ் ஒய்ஃப் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதாங்க. பாம்பே அல்வா கேட்டாங்க என்னோட பையன். சரி எப்படி செய்றதுன்னு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்தாரு. "என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "இல்லங்க பாம்பே ஹல்வா செய்யறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். "வா நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சாரு. அதிகபட்சம் 10 நிமிஷம் தாங்க. செஞ்சு முடிச்சுட்டாரு. என்னடா இது! நான் யோசிக்கிறதுக்குள்ளயே ரெடி பண்ணிட்டு, செஞ்சு முடிச்சுட்டாரேன்னு எனக்கு ஒரே ஷாக்கா இருந்துச்சு. பொதுவாவே நாம ஒரு ஸ்பூன் உப்பு போடுறதுக்கே 1000 முறை அந்த ரெசிபி வீடியோவ ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். இவரு என்னடான்னா, இப்படி பண்ணிட்டாரேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டும். வீட்டுக்குள்ளேயே செஃப்ப வச்சுக்கிட்டு, ஒரு பேருக்கு கூட என்னால பொலம்ப முடியலங்க. "இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சேன்ப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படின்னு சொல்லக்கூட என்னால முடியாதுங்க. நான் 2 மணி நேரம் செய்யறத மனுஷன் 1 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுருவாரு. முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்வாரு. என்ன மாரி நெறைய பேர் வந்து வீட்ல செஃப்ப வச்சுக்கிட்டு, நம்ம பண்றத விட அவங்க பெட்டராவே பண்ணுவாங்க. நம்ம ஏதோ உப்புக்கு சப்பானி மாரி இருந்துட்டுருப்போம். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.